ஜனாதிபதி அனுரவிற்கு கைது மிரட்டல், வெளியான இரகசியம். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளடக்குதல், உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்குச் செல்ல நேரிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அனுர ஆட்சியில் ஓராண்டில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய பதவிக் காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை 17 ரூபாய் முதல் 39 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவைப் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களை அடக்க அரசு முயற்சித்தால் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும், நாமல் எச்சரிக்கை. தொழிற்சங்கத்தினரை பலவந்தமான அடக்க முயற்சித்தால் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீ லங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். வீதியோரச் சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை, அனுர அரசின் திட்டம். நிறுவனப் பாதுகாப்பில் அல்லது பொறுப்பிலுள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோரச் சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகையாக ரூபா 5000 வழங்கும் திட்டத்தைச் செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி உண்ணாவிரதப் போராட்டம், செம்மணியில் ஒன்று கூடுமாறு அழைப்பு. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி 25ஆம் திகதி தொடக்கம் 29ஆம் திகதி வரை சுழற்சி முறையான உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர். மமதையில் நகரும் அனுர அரசாங்கம், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்ற மமதையை விட்டு முழுமையான தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர் பிரதேசத்தில் துப்பாக்கியுடன் ஒருவர் சுற்றிவளைப்பு. திருகோணமலையில் அனுமதிப்பத்திரமின்றி துப்பாக்கி வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியத் தூதுவரை சந்தித்த தமிழரசு எம்பிக்கள். இலங்கைக்கான இந்தியத் தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள இந்தியத் தூதுவரின் இல்லமான இந்தியா ஹவுஸில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தீர்வு குறித்து ஜனாதிபதியுடன் நேரில் பேச தமிழரசு முயற்சி, நேரம் ஒதுக்கித் தரக் கோரிக் கடிதம். தமிழர்களின் தேசிய இனப் பிரச்சினை குறித்து நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானமும் பொதுச்செயலாளர் சுமந்திரனும் ஒப்பமிட்டு கடிதம் ஒன்றை நேற்று அனுப்பி வைத்துள்ளனர். வரலாற்றில் பேசப்படும் பொம்மை திரைப்படம். தமிழ் தொழிலதிபர் தெரிவிப்பு. தற்போது வெளியாகியுள்ள பொம்மை திரைப்படம் ஈழத் தமிழர்களுடைய சினிமா வரலாற்றில் பேசப்படுகின்ற படமாக அமையும் என அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு திரையரங்கில் பொம்மை திரைப்படத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மெயினா இந்த படத்தினூடாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தாண்டி இந்த ஈழத்தமிழருடைய படைப்புகள் மக்கள் மத்தியில போய் சேர வேணும் முதலாவது. ரெண்டாவது, இப்படியான ஒரு படம் பேசப்படும்.